ஆன்மீகர்களே, இன்று வளைகுடாவில் இரு தரப்பிலும் மிகப்பெரிய சேதாரம் நடைபெற்றிருக்கின்றது. ஈரான் மீதும் மிகப்பெரிய ஒரு போர் தொடுக்கப்பட்டிருக்கிறது. நெய்னா தரப்பாலும் சின்ன சாத்தான் தரப்பாலும் மிகப்பெரிய தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. ஈரானும் மிகப்பெரிய தாக்குதல் தொடுத்திருக்கின்றது. மிகப்பெரிய வரலாறாக 82 மிசைல ஹிஸ்புல்லா கொண்டு, லெபனான் ஹிஸ்புல்லா கொண்டு கொண்டிருக்கிறான் இஸ்ராயேல். இதுல இதே நேரம் அமீரகத்துல துபாயில சிதறல் குண்டு, அதாவது மேலே வந்த ஏவுகணையை இடைமறுத்து தாக்கியது, சிதறல்கள் விழுந்து 2 பேர் காலமாய்க்கிறாங்க. அதுல இந்தியன் ஒருவரும் பாகிஸ்தான் ஒருவரும் அபுதாபியில காலமாய்க்க உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது இன்னொரு தாக்குதல், இஸ்ரேலின் தாக்குதல் ஒன்றில் IRGCயின் கடற்படை தளபதி டங்ஸ்ரி கொல்லப்பட்டதாக சற்று முன்னர் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இன்னும் அதை ஊர்ஜிதப்படுத்தவில்லை ஈரானிய ராணுவம், ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்குது. இப்ப பாருங்க, ஒரு கொலை நடைபெறுகிறது என்றால் முதல் யார் அதை உறுதிப்படுத்த? இஸ்ரேல். அப்ப எந்த அளவுக்கு அந்த உளவு தகவல் இருக்கு பாருங்களேன். இன்னும் ஈரானுக்கு தெரியாது அவங்க இருத்துட்டாரா இல்லையான்னு தெரியாது, தொடர்பு பார்ப்பாங்க. அவர் கொலை செய்யப்பட்டு சற்று நேரத்திலேயே சின்ன சாத்தான தரப்பு சொல்லுது. அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி. அது ஒரு செய்தி. மற்றும் இன்னொரு செய்தியை பாருங்க, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் சம்பந்தப்பட்ட தற்போதைய சூழ்நிலையில சைனா வாராராம் ஒரு ராஜதந்திர ரீதியாக என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்க, நான் மாறேன். எல்லாம் முடிஞ்சது பிறகு இந்த தமிழ்நாட்டு போலீஸ் இந்த திரைப்படத்துல வார மாதிரி இல்லையா, நீ என்ன இருக்கலாம் ஏன்னா இப்ப ஒரு இறுதி யுத்தம் ஒன்று போகுது. இதேவேளை ஏவுகணை அச்சுறுத்தலுக்கு மத்திய டெல் அபீப், ஜெருசலம் பகுதியில் தொடராக ஈரான்ல இருந்து ஏவுகணை தாக்குதல்கள் அள்ளி எறிஞ்சிருக்குது. அதை ஐடிஎஸ் தான் சொல்றாங்க. ஜெருசலம், டெல் அபீப் அந்த பகுதி முழுவதும் அவங்களோட வான் தாக்குதல் எச்சரிக்கை ஒலித்தவனமே இருக்கிறது. இந்த செய்தி வரும் வரை தொடராக சுமார் 90 நிமிடங்களுக்கு மேலாக இஸ்ரேல் டெல் அபீப் முழுவதும் இந்த சைரன் ஒலி ஒலித்திருக்குது. இது ஒரு புறம் இருக்க, தாக்குதலில் கடற்படை தளபதி, ஈரான் கடற்படை தளபதி டங்ஸ்ரி கொல்லப்பட்டதை அவங்க மீண்டும் உறுதிப்படுத்துறாங்க. இன்னும் ஈரான் அதை சொல்லல். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலின் 4வது வாரத்தில் இந்த அடி அடிக்கப்பட்டிருக்குது. இதோட ஒரு முக்கியமான செய்தி என்ன வருது என்றால், அதுவும் ஒரு செய்திகளா, இதே நேரம் இஸ்ரேல், தெஹ்ரான் மற்றும் மூலோபாய எரிபொருள் சொத்துக்கள் எல்லாம் அடி சாத்திருக்கு. அதேவேளை தெஹ்ரான், கத்தார், சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் உள்ள எண்ணெய் எரிவாயு வசதிகளை இலக்குகளை தாக்குதல் செஞ்சுக்கிறாங்க ஈரான் தரப்பால. இது ஒரு புறம் இருக்க, இஸ்ரேல் பகுதியில சுராஸ் அந்த பகுதியெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்குது. இவங்க இஸ்ஃபஹான் சிட்டி, லாமேட், ஜிராஸ் ஆகிய பகுதிகளையும் 24 மணி நேரத்துல தொடர்ச்சியான தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. டெல் அபீபின் கிழக்கே உள்ள கபார் காசிம் நகரம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மிகப்பெரிய கொத்துக்கொண்டு இப்ப இஸ்ரேல் உலக நாடெல்லாம் முறையிடுறாங்க, எங்களை கொண்டு கொத்துக்கொண்டு இதைத்தாட நீ காசு அள்ளி கொண்டு போட்டாய், நீ யார கேட்டாய், இப்ப பாத்தியா எந்த கர்மா வருதுன்னு. இது ஒரு புறம் இருக்க, வளைகுடா பகுதியில ஆளில்லா விமானம் ஏவுகணை தாக்குதல்கள் குவைட்ல தொடர்ச்சியான சைரன் ஒலி கேட்ட வண்ணம் இருக்கின்றது. அங்கும் மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்குது. பஹ்ரைனில் மொஹர்ராக்கில் உள்ள ஒரு வளாகத்தில தீ ஏற்பட்டு அங்கேயும் பெரிய பாதுகாவல் பலப்படுத்தப்பட்டிருக்கு. அங்கேயும் நேரடியாக அவங்களுடைய சைரன் ஒலி ஒலித்தவனமே இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, ஈரானின் பேச்சுவார்த்தையாளர்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள் மற்றும் விசித்திரமானவர்கள். அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய எங்களும் கெஞ்சுகிறார்கள் என்றது நெய்னா சொல்லுது. இதே நேரம் பஸ்ஸை விடாம பாருங்க, இந்த பஸ்ஸை என்ன காலம் தாழ்த்தாம உடனே பேச்சுவார்த்தைக்குள்ள வந்துருங்க என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய தாக்குதல், அதுலயும் தாக்குதல்ல பின்வாங்கப்பட்டால் ஈரான் மீது ஒரு அணுகுண்டு 2 போடையும் வாய்ப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தெஹ்ரான் சிட்டிக்குள்ள தொடர்ச்சியா சொல்லி பாருங்க, தெஹ்ரான் சிட்டிக்குள்ள 2 லட்சம் மக்கள் அழிவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு கொண்டு போடுவேன், நான் தொடர்ச்சியா தோத்து வாரான் இல்லை. இதேபோல ஈரானிய மருத்துவமனை மீதான தாக்குதலில் ஒரு 23 அவங்களோட ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் இறந்திருக்கிறாங்க இன்று வியாழக்கிழமையாக. அது ஒரு புறம் இருக்க, மிகவும் ஒரு முக்கியமான செய்தி தரப்புறோம். நாம நேற்று ஈரானை பத்தி ஏசினு, பாகிஸ்தானை பத்தி ஏசினுடனே அவனுக்கு கொஞ்சம் கேவலம் படிப்பு அவன் சக்கிலின்னு சொன்னேன்ல. இப்ப ஒரு செய்தியை பாருங்க, பாகிஸ்தான் தலையிடுகிறது, இஸ்ரேல் பின்வாங்குகிறது, ஈரான் வெளியுறவு அமைச்சர் சபாநாயகர் படுகொலை பட்டியலில் தப்பினர். இது அப்படி இருக்குது. அதாவது இஸ்ரேல் ஹிட் லிஸ்டில ஈரான் சபாநாயகரும் பொறுமிச அராக்சி அவர்களும்
ஹாட் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஹிஸ் லிஸ்ட் அண்ட் ஹாட் லிஸ்ட். அரக்சி அவர்களும் அவங்களோட சபாநாயகர் அவரோட பேரு முகமது பாகர் குலாபாப் அவரும் மிகவும், அதாவது இப்ப உள்ள ஈரான் உள்ள அரசியலுக்குள்ள இவங்க ரெண்டு தான் இப்ப மிகப்பெரிய ஒரு டாப் லெவலாக பேசக்கூடிய அளவுக்கு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டு பேரையும் அடித்து தாக்குறதுக்கு ஏற்கனவே 5 நாளைக்கு முதல்ல பிளான் பண்ணிக்கிறான். யாரு? சின்ன சாத்தான் அணி. அவங்க இருக்கிற வீடு, அவங்களோட தங்குமடம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இத பாகிஸ்தான் உயர்மட்டம் புரிஞ்சு வருங்க. ஆரண்டு உயர்மட்டம் இவர்கிட்ட நெய்னா கிட்ட சொல்லி அந்த ரெண்டு பேரையும் அடிச்சேங்கண்டால் உங்களுக்கு பேச்சுவார்த்தை பண்றது யாரும் இல்லாம போய் அவங்க விட்டுடுங்க. பாகிஸ்தான் பிச்சை, அதாவது உயிர் பிச்சை கேட்டுக்கிறாங்க. எந்த பாசத்துல சொல்ல போனாக்கா இந்த ரெண்டு பேர்த்துக்கும் உயிர் பிச்சை கேட்டுக்குது பாகிஸ்தான். இப்ப சொல்லுங்க, நான் பாகிஸ்தான் மேல அடிக்கிற அணுகுண்டு சரியா பிள்ளையா? இப்ப பாகிஸ்தான் நினைச்சா எதையும் சாதிக்கலாமா இல்லையா? அந்த அளவுக்கு அதானே. அதாவது பாகிஸ்தானுக்கு தெரியும் ஈரான் பெரிய பேர் கொல்லப்படுறது. ஏன்டா அவன் அந்த முதல்ல அந்த 12 நாளே முனீர் அந்த அவன் அங்க போய் வந்தான்ல, நெய்னா கிட்ட போய் நெய்னாவை சந்திச்சு ஒரு லஞ்ச் முடிவுடு என்னும் ஒரு கிப்டன் கொடுத்தா வாங்கிட்டு வந்தான். அவனுக்கு எல்லாம் தெரியும். ஏன்டா அந்த அந்த பெரியவர் தாக்கப்படுற அன்று இரவு தான் ஆப்கானிஸ்தான்ல இவங்க கொண்டடிக்காங்க பாகிஸ்தான்காரன். பாருங்க, அவங்களுக்கு தெரியும் திட்டமிட்டு. அப்ப எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சான் தெரியும். இப்ப கூட இந்த தாக்குதல் சம்பவமும் அவளுக்கு தெரியும். எங்க தொடர்ச்சியாக யார் இலக்கு வைக்கப்படுறான்னு பாகிஸ்தானுக்கு தெரியும். இப்ப பாருங்க, ரெண்டு பேரையும் தாக்க கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட இவன் வந்து கெஞ்சிருக்கானா இல்லையா? கெஞ்சி என்னஞ்ச அந்த ரெண்டு பேரையும் விடுங்க. பாருங்க, ஒரு அதான் இந்த குறி வைக்கப்பட்ட ஹிஸ்டரியில ஹாட் லிஸ்ட், ஹிட் லிஸ்ட் அண்ட் ஹாட் லிஸ்ட். எங்க கொலைப்பாட்டியெல்லாம் அவங்க இருக்கிறாங்க. அவனுக்கு தெரியும் அவனோட உழவு அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஆள் இருக்கு. நம்ம தொடர்ந்து சொல்றது என்னப்பா, அவனோட உழவு சிறப்பா இருக்கு. அதுக்குள்ள அவன் மொஷாட்ற உழவு பாருங்க, அரக்ஷாவிற வீடு வேற சபாநாயகர் இருக்கிற தங்குமுன்னு அவங்களுக்கு தெரியுமா? 5 நாளாக டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 2-3 தினத்துல டார்கெட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இது நாங்க எதிர்பார்க்கறது தான். யாரு முன்னுக்கு வராங்களோ, யாரு குரல் கொடுக்குறாங்களோ வயசா அப்படியே கட் பண்றதுதான் அவனோட தொழில். அப்ப அதை நாம எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் அது நமக்கு தெரியாது. அவனுக்கு அந்த அளவுக்கு தான் தாக்கு பிடிக்கணும். அவனுக்கு அந்த அளவுக்கு அது வருமா என்றாலும் அது நமக்கு அது பார்க்க முடியாம தான் இருக்குது. அந்த அளவுக்கு அவனுள்ள அந்த உளவு பிரிவு நல்லா இருக்குது. அதான் செய்தி. அப்ப ஆக மிகப்பெரிய செய்தி பாகிஸ்தான் அமெரிக்காவிட்ட சொல்லி 2 பேர் உயிர் காப்பாற்றப்பட்டது என்பது மிகப்பெரிய இஷ்யூ செய்தியாக உலக பரப்புல எல்லா ஊடகங்களும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இதை உடனடியாக உங்களுக்கு நாங்க தந்திருக்கிறோம். வாருங்கள், நான் முதல் பாகிஸ்தானுக்குள்ள போவோம். முதல்ல இஸ்ரேலுக்குள்ள போயிட்டு அங்கிருந்து ஆரம்பிப்போமா? தாக்குதலில், அதாவது சிதறல் குண்டு சம்பவத்தில் கொல்லப்பட்ட 2 பேர் அபுதாபியில், துபாயில் 2 பேர், ஒரு பாகிஸ்தான் ஒரு இந்தியர் என்று சொல்லப்படுகின்றது. அபுதாபியில் தாக்குதலில் IRC கடற்படை தலைவர் டங்ஸ்ரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இந்த இரவு செய்தியாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேல் போர் 4வது வாரத்தில் நுழைந்துள்ளது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள், ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் மற்றும் வளைகுடா எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான அதிகரித்து வரும் தாக்குதல்களில் மத்திய கிழக்கு முழுவதும் இந்த மோதல் விரிவடைந்து வருகின்றது. இந்த செய்தியை நாம் நேற்றே கொடுத்திருந்தோம். இஸ்ரேல் தெஹ்ரான் மற்றும் மூலோபாய எரிபொருள் சொத்துக்கள் இலக்குகள் உட்பட ஈரானின் உட்பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது இஸ்ரேலிய படைகள். அதே நேரத்தில் தெஹ்ரான், கட்டார், சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு வசதிகளை குறிவைத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி கடுமையான அழுத்தத்தில் இருப்பதாலும் எண்ணெய் விலைகள் நிலையற்றதாக இருப்பதாலும் லெபனானின் போர்முனை தீவிரமடைந்து வருவதாலும் ராஜதந்திரம் குறித்து வாஷிங்டன் முரண்பட்ட சமிக்கைகளை அனுப்புவதாலும் இந்த நெருக்கடி மிகவும் ஆபத்தான மற்றும் கணிக்க முடியாத ஒரு கட்டத்துக்குள் திட சங்கப்பத்தில் வந்திருப்பதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. ஈரான் கடற்படை தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் சற்று முன்னர் செய்தி வெளியிட்டது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் IRGC கடற்படை தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஆனால் அதை இன்னும் ஈரான் ஊர்ஜிதப்படுத்தவில்லை. பரவலான தாக்குதல்கள் குறித்து அமெரிக்கா எச்சரிக்கை, ஈராக்கில் இருந்து வெளியேறுமாறு பொதுமக்களிடம் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறது. ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம், ஈராக்கிய குர்திஸ்தான் உட்பட ஈராக் முழுவதும் அமெரிக்க நலன்களை குறிவைத்து ஈரான் ஆதரவு போராளி குழுக்களால் நடத்தப்படும் பரவலான தாக்குதல்களை மேற்கோள் காட்டி அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக ஈராக்கை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்கா உடனடியாக ஒரு தகவலை பாஸ் பண்ணி இருக்கிறது. அங்கேயும் தாக்கப்படுறாங்க மேலாலே.
ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கையில் ஈராக் வான்வெளியில் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட்டுகளால் தொடர்ச்சியான அபாயங்கள் இருப்பதாக எச்சரித்த தூதரகம் பாக்தாத் தூதரகம் அல்லது எர்பில் துணை தூதரகத்துக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்றும் அமெரிக்க குடிமக்களை அமெரிக்கா கேட்டிருக்கிறது. வான்வெளி கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதால் ஜோர்டான், குவைத், சவுதி அரேபியா மற்றும் துருக்கி வழியாக தரைவழி பாதைகள் மூலம் வெளியேறுமாறு அமெரிக்கர்களை அமெரிக்கா கேட்டிருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் சம்பந்தப்பட்ட தற்போதைய முதலில் ஒரு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க தயாராக இருப்பதாக சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் இன்று ஒரு சாத்தியமான ராஜதந்திர ஈடுபாட்டை காணப்போவதாக ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது. இதுவரை 2000க்கு மேற்பட்ட ஹிஸ்புல்லா இலக்குகளை ஐடிஎஃப் தாக்கியுள்ளதாகவும் இதில் உயரடுக்கு ரெஜ்வான் படையின் உறுப்பினர்கள் உட்பட சுமார் 700 போராளிகள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பு தெரிவிக்கிறது. அபுதாபியில் இடைமறிக்கப்பட்ட ஏவுகணையின் பாகங்கள் விழுந்தலில் 2 பேர் பலியாகிவிட்டதாகவும், இஸ்பைஹான் தெருப்பகுதியில் இடைமறிக்கப்பட்ட பலிஸ்டிக் ஏவுகணையின் பாகங்கள் விழுந்ததில் 20 கொல்லப்பட்டதாக 3 காயமடைந்ததாகவும் அபுதாபி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வான் பாதுகாப்பு அமைப்புகளின் வெற்றிகரமான இடைமறிப்பை தொடர்ந்து இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும், ஆனால் சிதறி விழுந்த பாகங்களால் உயிரிழப்புகளும் பல வாகனங்கள் சேதமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவசரகால குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன. மேலும் மேலதிக மதிப்பீடுகள் குறித்து தகவல்கள் வெளிவராமல் இருக்கிறது. ஏவுகணை அச்சுறுத்தலுக்கு மத்தியில் டெல் அபீப், ஜெருசலமில் தொடர் எச்சரிக்கைகள். ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் கண்டறிந்ததை தொடர்ந்து டெல் அபீப் மற்றும் ஜெருசலம் உட்பட மத்திய மற்றும் தெற்கு இஸ்ரேல் முழுவதும் வான்வழி தாக்குதல்கள் எச்சரிக்கை ஒலி ஒலித்திருக்கிறது. இது சுமார் 90 நிமிடங்களுக்குள் ஒலிக்கும் 3வது எச்சரிக்கை ஒலியாகும் என்றும், இது இஸ்ரேலிய பகுதியை நோக்கி தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெறுவதை குறிக்கிறது என்றும் சொல்லப்பட்டது. இஸ்ரேலிய தாக்குதலில் IRGC கடற்படை தலைவர் டங்ஸ்ரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் கூறுகிறார். அதை இன்னும் ஈரான் உறுதிப்படுத்தவில்லை என்பதும் 3ஆம் செய்தியாகவும் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போர் 4வது வாரத்தில் நுழைந்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி கடுமையான அழுத்தத்தில் இருப்பதாலும் எண்ணெய் விலைகள் நாளாந்தம் விலை ஏறக்கூடிய அளவு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சிராஸ், இஸ்பெட் மற்றும் இஸ்பஹான் உள்ளிட்ட பிற நகரங்களிலும் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் ஈரான் மீது குண்டுமலை பொழியப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிரான சமீபத்திய ஏவுகணை தாக்குதல் ஹபார், காசிம் உள்ளிட்ட பகுதிகள் தாக்கப்பட்டன. உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் மத்திய இஸ்ரேலில் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து குறைந்தது 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். டெல் அபீபின் கிழக்கே உள்ள ஹபார், காசிம் நகரம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாகும் என்றும் கொத்து வகை வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் இஸ்ரேல் தெரிவிக்கிறது. ஈரான்-இஸ்ரேல் போர் நேரலை தகவல்களாக ஈரானிய ஆளில்லா விமான செயல்பாடு குறித்து செய்திகளை நாம் தொடர்ந்து துபாய் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. புதிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதால் ஈரான் முழுவதும் தாக்குதல்கள் தீவிரமடைகின்றன. பிராந்திய செய்திகளின்படி ஈரான் முழுவதும் வான்வழி தாக்குதல்களின் தீவிரமும் புவியியல் பரவலும் அதிகரித்து வருகின்றன. மேலும் பல நகரங்கள் புதிய பாதிப்புகளை பதிவு செய்துள்ளது. சிராஸ் நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாகும். அங்கு குறைந்தது 2 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தெற்கில் உள்ள லமேட் விமான நிலையமும் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்பஹான், கராஷ் மற்றும் பந்தர் அப்பாஸ் போன்ற நீண்ட கால இலக்குகள் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஈரானுக்கு உட்பட்ட தகவல்கள். வளைகுடா பகுதிகளில் ஆளில்லா விமானம் ஏவுகணை தாக்குதல்கள். குவைத்தில் தொடர் எச்சரிக்கை சைனன் ஒலித்திருக்கிறது. பிராந்தியம் முழுவதும் வளைகுடா நாடுகள் மீண்டும் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான அச்சுறுத்தல்களை எதிர்கொண்ட நிலையில் குவைத்தில் 1 மணி நேரத்துக்கு 3 முறை வான்வழி தாக்குதல்கள் எச்சரிக்கை ஒலித்திருக்கிறது. பஹ்ரைனில் முஹர்ரக்கில் உள்ள ஒரு வளாகத்தில் ஏற்பட்ட தீயை குடிமை பாதுகாப்பு படைகள் அணைத்ததாகவும் இதில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் அது சைரன் ஒலி அதிக அளவு ஒலித்ததாகவும் சொல்லப்படுகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை விரைவில் தீவிரமாக தொடங்குமாறு சமூக ஊடகங்கள் வழியாக நெய்னா கேட்டிருக்கிறார். காலம் கடந்து போவதற்கு ஈரானிய தலைவர்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்றும், ஏனெனில் ஒருமுறை அது நடந்துவிட்டால் பின்வாங்குவதற்கு வழியே இல்லை என்று கூறுகிறார். அந்த ஒருமுறை என்பது அநேகமாக அது ஒரு அணுகுண்டாவும் இருக்கலாம் என்று நான் தனிப்பட்டது சொல்றேன். பார்க்கலாம், இறைவன் காப்பானாக.
ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் மிகவும் விசித்திரமானவர்கள் என்றும் மற்றும் வித்தியாசமானவர்கள் என்றும் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்ய எங்களிடம் கெஞ்சுகிறார்கள். இராணுவ ரீதியாக முற்றிலுமாக அளிக்கப்பட்டு மீண்டு வருவதற்கான வாய்ப்பு பூச்சியமாக இருப்பதால் அவர்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். ஆனாலும் அவர்கள் பகிரங்கமாக எங்கள் முன்மொழிவை பரிசீலித்து வருவதாக மட்டுமே கூறுகிறார்கள். தவறு. காலம் கடப்பதற்குள் அவர்கள் விரைவில் தீவிரமாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் அது நடந்துவிட்டால் பின்வாங்கற்கு வழியே இல்லை என்று, அது நல்லதாக இருக்காது என்று நெய்னா ஒரு 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 மறைமுக எச்சரிக்கையை கொடுக்கிறார். அதில் நிறைய மர்மங்கள் இருக்கலாம். அது கெமிக்கல் குண்டா அல்லது அணுகுண்டா என்பதை தாக்குதல் பிற்பாடு பார்க்கலாம். ராணுவ மருத்துவமனை மீதான ஈரானின் ராணுவ மருத்துவமனை மீதான தாக்குதலில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 23 அதிகரித்திருக்கின்றது. மேற்கு ஈராக்கின் அன்பார் மாகாணத்தில் உள்ள ஒரு ராணுவ மருத்துவமனை மீதான தாக்குதலில் 7 வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 13 பேர் காயமடைந்ததாகவும் ஈராக் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றால் ஈரானுக்கு எதிரான இறுதி தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா தயாராகி வருவதாகவே சொல்லப்படுகிறது. இதைத்தான் நாம் சொன்னோம். பால்பா சாவா என்ற ஒரு போராட்டத்துக்குள் ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்து வரப்போகுது. அது அநேகமா நான் நேற்றே சொன்னல 72 மணி நேரங்களுக்குள் அது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றால் ஹார்க், அபு மூசா உள்ளிட்ட முக்கிய தீவுகளை கைப்பற்றுவது மற்றும் எண்ணெய் வழித்தடங்களை தடுப்பது அல்லது பெரும் வான்வழி தாக்குதல்களை தொடங்குவது, ஒருவேளை தரைவழி நடவடிக்கைகள் போன்ற ஈரானுக்கு எதிரான சாத்தியமான இறுதி தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. கார்க் தீவை கைப்பற்றுதல், அதாவது அவங்க அமெரிக்காவோட பிளான் என்னென்றால் அமெரிக்க படைகளை நிலைநிறுத்தி வருகிறது. ஆனால் இது குறித்து முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக வளைகுடாவில் தனது தாக்குதல் களங்களும் தாக்குதல் படைகளும் வந்தவனமே இருக்கின்றார்கள். அவங்க திட்டம் கார்க் தீவை கைப்பற்றுதல் அல்லது முற்றுகையிடுதல். ஈரானிய முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையம் அது. லராக் தீவை ஆக்கிரமித்தல், கட்டுப்படுத்தல். ஹாமுஸ் ஜலச்சந்தியை கட்டுப்படுத்துவதற்கான முக்கிய தீவு. அபு மூசா மற்றும் அருகில் உள்ள தீவுகளை கைப்பற்றுதல், அப்பகுதியில் உள்ள ஈரானிய எண்ணெய் கப்பல்களை தடுத்தல் அல்லது கைப்பற்றுதல். அணு ஆற்றல் தளங்கள் மீது பெரும் வான்வழி தாக்குதல்களை தொடங்குதல். அணு பொருட்களை பாதுகாப்பதற்காக ஈரானுக்குள் தீவிர தரைவழி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். ஈரான் போருக்கு மத்தியில் விளாடிமிர் புடின் ஒரு நாளைக்கு $760 மில்லியன் சம்பாதிக்கிறார் என்கின்றது இன்னொரு மறுக்கை. இந்த சண்டைக்குள்ள அவன் பாதி ஒரு நாளைக்கு $760 மில்லியன் தர்றான். போர் விரைவில் முடிவடைந்தாலும் ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வருவாய் இந்த ஆண்டு 218.5 கிட்டத்தட்ட $220 பில்லியன் எட்டக்கூடும் என்றும் ஒரு கணிப்பு வந்திருக்கின்றது. இது முந்தைய கணிப்புகளை விட 63% அதிகரிப்பாகும். பணமோ கொட்டிட்டு. சரி, இஸ்ரேல் மீது மேலும் ஏவுகணைகள் வீசப்பட்ட நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே ராஜதந்திர ரீதியாக எந்த முன்னேற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் நெய்னா தன் இஷ்டப்படி ஒரு சமாதான பேச்சு என்று சொல்லி சும்மா போய் சொல்கின்றார். அதான் உண்மை செய்தி. இஸ்ரேலின் கட்டளை மையங்கள் மற்றும் அணுசக்தி தளங்களை 82வது அலை தாக்குதலில் குறிவைப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான தனது நடவடிக்கையின் 82வது அலையை தொடங்கியுள்ள ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய இராணுவ கட்டளை மையங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக அவர் கூறுகிறது. போர் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் சீன அரசு முறை பயணம் இப்போது மே 14, 15 பீஜிங் பயணமாகின்றார் நெய்னா. ராஜதந்திரத்துக்கான சாத்தியமான தொடக்கத்தை ட்ரம்ப் பரிந்துரைத்த போதிலும் அமெரிக்க படைகள் ஈரானில் உள்ள இலக்குகளை தொடர்ந்து தீவிரமாக தாக்கி வருவதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் பஹ்ரைன், சவுதி அரேபியா மற்றும் குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளை ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் தொடர்ந்து குறிவைத்து தாக்கி வருகிறது. பாகிஸ்தான் தலையிடுகிறது, இஸ்ரேல் பின்வாங்குகிறது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் சபாநாயகர் படுகொலை பட்டியலிருந்து தப்பினார்கள். இஸ்ரேல் ஆரம்பத்தில் 2 ஈரானிய தலைவர்களை குறிவைக்க திட்டமிட்டிருந்தது என்றும், ஆனால் பாகிஸ்தானின் தலையீட்டை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டதுடன் மேலும் பதட்டம் அதிகரிப்பதை தடுக்குமாறு அமெரிக்காவை பாகிஸ்தான் வலியுறுத்தி இருக்கிறது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் ஹலீபாப் ஆகியோரை குறிவைக்க இஸ்ரேல் திட்டமிட்டதாகவும், ஆனால் தலையிடுமாறு வாஷிங்டனை பாகிஸ்தான் வலியுறுத்தியதை தொடர்ந்து அவர்களை தனது கொலை பட்டியலிருந்து நீக்கியதாகவும் ஒரு பாகிஸ்தானிய ராணுவ
ராணுவ அதிகாரி ஒருவர் ராய்ட்டர் செய்திக்கு கொடுத்திருக்கிற செய்தி உண்டு. யாரு? முனீர் தோஸ்துகள். நாம் ஏற்கனவே சொன்னோம்ல, பாகிஸ்தான் முனீருக்குள்ள புதையல் இருக்குன்னு. இப்ப புரிஞ்சிட்டா மக்கள்? நாங்க சொல்லுவதெல்லாம் உண்மையான செய்திகள். இஸ்ரேலியிடம் அவர்களின் இருப்பிட தகவல்கள் இருந்தன. மேலும் அவர்கள் தாக்குதல் நடத்தவும் திட்டமிட்டிருந்தனர். அவர்களை ஒழித்தால் பேச்சுவார்த்தை நடத்த யாரும் அங்கு இருக்க மாட்டார்கள் என்று நாங்கள் அமெரிக்காவிடம் கூறினோம். எனவே வாஷிங்டன் இஸ்ரேலை இந்த நடவடிக்கைகளை தள்ளி போடுமாறு மேற்கொண்டது என்று அந்த அதிகாரி, பாகிஸ்தான் அதிகாரி தெரிவிக்கிறார். முன்னதாக அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சமாதான பேச்சுவார்த்தைக்கான சாத்தியக்கூறுகள் எழுந்ததால் அந்த 2 ஈரானிய தலைவர்களும் 4 முதல் 5 நாட்களுக்கு இஸ்ரேலின் இலக்கு பட்டியலில் தற்காலிகமாக நீக்கப்பட்டதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தெரிவித்திருக்கிற ஒரு செய்தியாக. அதான செய்தி? அமெரிக்க செய்தி. அந்த அறிக்கையில் பாகிஸ்தானின் ஈடுபாடு பற்றி எதையும் சொல்லல. அவங்க தடை செஞ்சுக்கணும் மட்டும் வருது. அமெரிக்காவின் எந்த ஒரு முன்மொழிவையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஈரான் கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. அது எந்த ஒரு அவங்க இதை ஏற்றுக்கொள்ளல. செய்தி கூடிட்டு மக்கள் என்னென்றால் செய்தி மிகவும் அதிகமான செய்தி இன்று நடந்திருக்குது. அடுத்த செய்தி தொடர் செய்தியாக உங்களுக்கு காலை செய்தியாக தரப்போறோம். அதில் என்னென்னால் இப்ப பாகிஸ்தான் உள்ளடிவில் நமக்கு தெரிஞ்சிட்டு இல்ல. இதுதான் நான் வந்தேன். பாகிஸ்தானை பத்தி நான் ஏற்கனவே சொன்ன சில முஸ்லிமாக்கள் சற்று மேல கோபம் கொண்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும். அது நாங்க ராணுவம் வேண்டா, அந்த ராணுவ ஆய்வு வேண்டா, வீட்டுக்குள்ள இருக்கிறல்ல, நாங்க பல பக்கத்துல எங்க போக்கஸ் இருக்கும். எங்கெங்கெல்லாம் போக்கஸ் இருக்கும் அங்க எனக்கு முனீரை பத்தி நல்லாவே தெரியும். அது ஏற்கனவே முனீரை பத்தி இந்தியாவுக்கும் தெரியும். அது விளைய கொள்ளுங்க. முனீர் அட்டகாசம் முழுதும் இந்தியாவுக்கும் தெரியும். இப்ப முனீர் யாரு? அவங்களோட ராணுவ தளபதி. அப்ப முனீர் பாய்க்கு தெரியும் ஈரானுக்குள் யார் யாருக்கு எதிராக தாக்குதல் குறிவைக்கப்படுறது. முனீர் பாய்க்கு தெரியும். இப்ப சொல்லுங்க, இப்ப அமெரிக்கா பாகிஸ்தான் தலையிட்டு அவர் அராக்சி வந்தால் கொஞ்சம் நின்று பிடிக்குது. அராக்சி அவர்களையும் சபாநாயகர் அவர்களையும் ஹிஸ்லிஸ் அவங்களோட கொலை பட்டியலிருந்து நீக்கி இருப்பதாக சொல்லப்படுவது என்பது அது எந்த அளவு உண்மையோ அது உண்மைதான், பொய்யில்ல. அந்த அளவுக்கு அவளுக்கு அந்த இடமெல்லாம் குறிப்பா தெரியுது இல்லை, அந்த அளவுக்கு தெரியுது இல்லை. அதான் அவங்கள ஹைலைட்ஸ். ஆக மிகப்பெரிய செய்திகள் வெளிவந்த வந்தம் இருக்கின்றது. ஆம் நேயர்களே, மற்றும் ஒரு தொடர் காணொளியை சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.